குட்டி கால்களுக்கு அழகா இருக்கும். கிராக்ஸே இன்னும் பல ஹை காஸ்ட்லியான செருப்பு போட்டு பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாவே இருக்கு. ஆனா அது ஆரோக்கியமானதா? கிராக்ஸ் பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும், ஓவர்லி ஃபிளெக்சிபிளா இருக்கும், ஹீல்ல சப்போர்ட் இருக்காது. ஆனா குழந்தைங்களுக்கு என்னன்னா கிரிப் வேணும், குழந்தைங்களுக்கு என்னன்னா பாதம் நல்லா படியணும். ஹார்டு சர்ஃபேஸ்ல வெறும் காலில் நடக்கிற மாதிரி தான் குழந்தைங்க நடக்கணும், கிரிப்போட நடக்கணும். வெறும் காலில் நடக்கும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோர், அந்த கிரவுண்டு, அதுல இருந்து குழந்தை ஃபீல் பண்ணும். ப்ரொப்ரியோசெப்ஷன் சொல்லுவாங்க. என்னுடைய கை இந்த பக்கம் இருக்கு, இந்த விரல்கள் இந்த பக்கம் இருக்கு, இந்த அசைவு இப்படி இருக்கு, இது எல்லாமே நரம்புகள் மூலம் நமக்கு சிக்னல் போகும். இதுதான் ப்ரொப்ரியோசெப்ஷன் சொல்லுவோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கரண்டே கட்டு இருட்டில் கூட உங்களுடைய சாப்பாடை உங்களால கரெக்டா கொண்டு போய் தர முடியும். நீங்க பார்க்கவே இல்லை, ஆனா நரம்புகளோட சப்போர்ட்னால நீங்க அப்படியே சாப்பிடுறீங்க. அதே மற்றவங்களுக்கு ஊட்டி விட முடியுமா? லைட் இல்லைன்னா உங்களால ஊட்டி விட முடியாது. ஸோ இந்த உணர்ச்சிக்கு தான் ப்ரொப்ரியோசெப்ஷன் சொல்லுவோம். ஸோ என்னுடைய கை இங்க இருக்கு, என்னுடைய முகம் இங்க இருக்கு, என்னுடைய உடல் இங்க இருக்கு, அந்த உறுப்புகளுடைய நாலேஜ் வித்தவுட் விஷன் நரம்புகள் மூலம் பரவும். இந்த டெவலப்மெண்ட் நல்லா வரணும்னா குழந்தைங்க வெறும் காலில் நடக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் காலில் நடக்கும்பொழுது இது கல்லு, இது மண்ணு, இது நல்ல தர கிரவுண்டு, இந்த மாதிரியான சாஃப்ட், ஃபர்ம், ரஃப்னு இந்த மாதிரி சர்ஃபேசஸ்ல குழந்தைகளுடைய உணர்ச்சிகள் போகும். அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டும் டெவலப் ஆகும். இது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு வளைவுகள் வேணும், ஆர்ச்சஸ் வேணும். பாதங்களுக்கு எப்பயுமே ஆர்ச்சஸ் இருக்கணும். அப்பதான் வேகமா நடக்கிறது, ஓடுறது இதெல்லாம் முடியும். பிளாட் ஃபுட்டா இருக்கவங்களால அதெல்லாம் முடியாது. பட் கிராக்ஸ் போடும்போது இயற்கையா அந்த ஆர்ச்சஸ் டெவலப் ஆகாது. கிராக்ஸ் பின்னாடி ஹீலுக்கு சப்போர்ட் கூட கொடுக்காது. எப்படி ஐ ஹீல்ஸ் யூஸ் பண்றனால ப்ராப்ளம்ஸ் வருமோ அந்த மாதிரி கிராக்ஸ் அந்த மாதிரியான பல வகையான காஸ்ட்லி ஷூக்கள் குழந்தைகளுக்கு போடும் பொழுதே ப்ராப்ளம்ஸ் வரும்.